ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1008. இங்கு முகலாயர்கள் இடம் இருந்து பகவானின் விக்கிரகங்களை காப்பாற்றிய பக்தர்களின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் நம் பிள்ளை இடத்தில் இருந்து அவர் அருளிய ஈடு 30,000 என்கின்ற திருவாய் மொழியின் உரையை பெற்ற நம் பிள்ளை சிஷ்யரான ஈயுண்ணி மாதவ பெருமாள் தாம் குமாரரான ஈயுண்ணி பத்மநாப பெருமாளுக்கு தந்து பின் ஈடு 30,000 பின்னும் இரகசிய அர்த்தங்களை உபதேசித்தார். அவர் தமக்கு வேண்டிய சிஷ்யராய் கோலாவரக நாயனார் என்ற திருப்பெயருடைய நாளூர் பிள்ளைக்கு அவ்வாறு உபதேசித்தார். நாளூர் பிள்ளையும் அவர் தம் குமாரரான நாளூர் ஆச்சான் பிள்ளைக்கு உபதேசித்தார். நாளூர் ஆச்சான் பிள்ளையும் அப்படியே மணவாள மாமுனிகளுக்கு நேரே ஆச்சாரியர் திருநாராயணபுரத்து ஆயிக்கும் திருவாய் மொழி ஆச்சான் பிள்ளைக்கும் உபதேசித்தார். இப்படியே சீடர்களுக்கு உபதேசிக்க வந்து பறந்தது ஆகும். இப்படியாக இருக்கும் சமயம் நாம் பிள்ளை சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை லோக ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இருவருக்கும் தகப்பனார் தரிசனத்தை நடத்தி வருகையில் அவரை அடைந்தவர்கள் ஆத்ம சுரூபம் ஆத்மாவின் நிலை இருப்பது எப்படி என கேட்டார்கள். அதற்கு வடக்கு திருவிதி பிள்ளை அகங்காரம் ஆகின்ற ஆணவம் அழுக்கை துடைத்துவிட்டால் ஆத்மாவுக்கு அழியாத நிலை அடியான் என்பதே அல்லவா? இதனால் நான் இறைவன் என்கின்ற ஆணவத்தின் பற்று அற்றுவிட்டால் ஆத்மாவுக்கு உள்ளது ஆகும். தாசோகம் நான் அடியான் என்கின்ற சேத்வம் அடிமைத்தன்மை ஆகும் என்றபடி இந்த அடிமைத்தன்மையும் பகவானுக்கு மட்டும் அடிமையாய் இருந்தால் தேகத்தே ஆத்மாவென நினைப்பது போல பொல்லாததாகும். ஆகையால் அடியார் அடி தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியாருங்களே என்கின்றபடி பாகவதர்களுக்கும் அடிமையாக இருக்க வேண்டும். எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஆழ்வார் பாசுரங்களையும் ஆச்சாரின் உபதேசங்களையும் பார்த்த இடத்தில் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஆச்சாரிய அபிமான மொழிய மோட்சத்திற்கு வழி ஏது கிடையாது. பாகவத அபச்சார மொழிய அதற்கு விரோதி கிடையாது. எவ்வளவு ஆச்சாரிய அபிமானம் பெற்று இருந்தாலும் பாகவத அபச்சாரம் உண்டானால் விளக்கில் பட்ட விட்டில் பூச்சியைப் போல ஆத்ம நிலை நாசமாக்கிவிடும் என்று அருளினார். இப்படி உபதேசங்களை அருளி இருந்தும் தாம் குமாரர்களான பிள்ளை லோக ஆச்சாரியருக்கும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்கும் சகல அர்த்தங்களையும் அருளி திருத்தி பணிகொண்டு நாம் தரிசனத்தை ஏற்று நடத்த வல்லவர் ஆகும்படி செய்து பின் நம் பிள்ளை திருவடிகளை தியானித்து கொண்டு திருநாட்டுக்கு எழுந்து அருளிவிட்டார். பிறகு வடக்கு திருவீதி பிள்ளையின் குமாரரும் நம் பிள்ளையின் அனுகிரகத்தாலே அவதரித்தவரும் நம்மாழ்வார் அவதாரம் என்னால் படியான பெருமைகளை உடைய வருமான பிள்ளை லோகாச்சாரியனும் அவராலே வாழ்ந்து அருள்கின்றவரான அவர் திருத்தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் எல்லா படியாலும் இணை பிரியாமல் இருந்தார்கள். அர்த்த நிர்ணயங்களிலேயும் ஒருமைப்பாடு கொண்டு இருந்தார்கள். இவர்களில் பிள்ளை லோகாச்சாரியர் என்பவர் முன் ஒரு இடத்தில் சொல்லியது போல இரகசிய அர்த்தங்களையெல்லாம் பெண்ணும் பேதையும் அறியலாம்படி 18 இரகசியங்களை அருளி செய்து விட்டார். அதில் வச நபூஷணம் விஷயமாக அதன் கருத்து கிசை ஆதவர்களால் எழுந்த மறுப்புக்கு பதில் கூறும் வகையில் வச நவ பூஷண சாஸ்திரங்களை உறுதிப்படுத்த ஆச்சாரிய ஹிருதயம் என்ற ஒரு நூலை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளினார். இந்த மறுப்பு விருத்தாந்தம் முன்னரே கூறப்பட்டுவிட்டது. அதுபோன்று ஒரு நூலை செய்ய யாராலும் இயலாது, வேறு எங்கும் காண இயலாது. மேலும் திருப்பாவைக்கு 6000 படி வியாக்கியானம், திருவந்தாதிகளுக்கும் கண்ணின் நுண் சிறுதாம்புக்கும் வியாக்கியானம், அருளிச் செயல் இரகசியம் முதலிய நூல்களையும் அருளினார். அவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் இந்த ஆச்சாரிய ஹிருதயத்தை சோதவத்தி தூய்மறையோரான பெற்றோர் என்கிறவருக்கு உபதேசித்தார். அந்த பெற்றாரும் தம் தாழ்சேர் பெற்றார் என்பவருக்கு உபதேசித்தார். அவர் திருநாராயணபுரத்து ஆய்க்கு அதை அருளினார்.
பிறகு அந்த ஆய் மணவாள மாமுனிகளுக்கு அருளினார். நாயனார் திருவடிகளை கிடம்பி ஆச்சான் திருவம் சத்தவரான கிடாம்பி திருமலை நாயனார் என்கின்றவர் அடைந்து சகலமான சாஸ்திரங்களை ஆச்சாரி இடமிருந்து பெற்றார். நாயனாரும் சந்நியாச ஆசிரமத்தை பெற்று சிறிது காலத்திலே தம் திருத்த மயனாருக்கு முன்பே திருநாட்டுக்கு எழுந்து அருளிவிட்டார். இளம் பருவம் தொடங்கி பிரியாது இருந்த அவரை பிரிந்து பிள்ளை லோகாச்சாரியர் பெரிதும் கலங்கி தேற்ற தேறி திருத்தம்பியாருக்கு சரம இறுதி கைக்காரியங்களையெல்லாம் செய்து முடித்தார். அவர் எல்லாம் அறிந்தவரான பிள்ளை லோகாச்சாரியரை அடைந்தவர்கள் கூரகுலுத்தோம தாசர் மணற்பாக்கத்து நம்பி கொல்லிக்காவ தாசர் கோயில் அன்னார் திருவாய் மொழிப்பிள்ளையின் தகப்பனார் அன்னார் திருவாய் மொழிப்பிள்ளை அவருடைய திருத்தாயார் விளாஞ்சோலை பிள்ளை என்பவர்கள் முக்கியமானவர்கள் ஆவார்கள். இவர்களில் மணற்பாக்கத்து நம்பி என்பவர் பெரிய அருளாளருக்கு காஞ்சி வரதராஜருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் ஆகையால் அதனால் பெரிய அருளாளர் அவர் கனவிலே சில அர்த்த விசேஷங்களை சிறந்த அர்த்தங்களை அருளி செய்து நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று இந்த அர்த்தங்களை அனுசந்தித்து கொண்டு இருங்கள் என்றார். அவர் அங்கே இன்னும் விவரமாக அருளி செய்கின்றோம் என்று அருள அதன்படி மணற்பாக்கத்து நம்பியும் ஸ்ரீரங்கம் எழுந்து அருளி பெருமாளை சேவித்து கொண்டு பெருமாள் கனவின்படி அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருந்தார். அவ்வாறு ஒரு நாள் ஒரு கோயில் ஏகாந்தமாக பெரிய அருளாளன் அருளிய அர்த்தங்களை அனுசந்தித்து கொண்டு இருந்தபோது பிள்ளை லோகாச்சாரியன் தம்மை அடைந்த பெரியோர்களுடன் ஏகாந்தமாக அதே கோவில் எழுந்து அருளியிருந்த அந்த பெரியோர்களுக்கு பரம இரகசியமான அர்த்தங்களை உபதேசித்து கொண்டு இருந்தார். அவர் அந்த அர்த்தங்களை அருகில் இருந்த மணற்பாக்கத்து நம்பி கேட்டு பெரிய அருளாளன் கனவில் தமக்கு அருளிய அர்த்தங்களும் இந்த அர்த்தங்களும் ஒன்றாய் இருந்தால் வெளிப்போந்து அவரோடு நீர் என்று சொல்லிக்கொண்டு பிள்ளை லோகாச்சாரியர் திருவடிகளிலே தண்டன் சமர்ப்பிக்க இருந்தார். அவரை அனைத்தருளி விவரம் என்ன என்று பிள்ளை லோகாச்சாரியர் கேட்க நம்பியும் தேவ பெருமாள் கனவில் நியமித்தபடி விண்ணப்பம் செய்தார். பிள்ளை லோகாச்சாரியரும் அவரை தமக்கு அந்தரங்கராக்கி கொண்டு அவருக்கு சகலமான பரம இரகசிய அர்த்தங்களையெல்லாம் அனுக்கிரகித்தார். மறுபடியும் தேவப்பெருமாள் மணற்பக்கத்து நம்பியின் கனவில் தோன்றி நம்முடைய நியமன பிள்ளை லோகாச்சாரியரிடம் தெரிவித்து அவர் அருள் செய்யும் அர்த்தங்களையெல்லாம் நூல் வடிவமாக்கச் சொல்லும் என்று நியமிக்க அப்படியே நம்பியும் பெருமாள் நியமனத்தை பிள்ளை லோகாச்சாரியரிடம் விண்ணப்பித்தார். பிள்ளை லோகாச்சாரியரும் பெருமாள் ஆணையை தலைமையில் தாங்கி உபதேசத்தால் வழி வழியாக வந்த அர்த்தங்களையெல்லாம் நாதமுனி முதலான பூர்வர்கள் முன்னோர்கள் வார்த்தைகளை கொண்டு நூல் வடிவமாக்கி பெரியோர்களின் வசனங்களாலே தொகுக்கப்பட்ட பூஷணம் ஆவரணம் போன்ற நூல் என்று ஸ்ரீவச நபூஷண என பெயர் சூட்டினார்கள். இது நிச்சயமாகவே ஆச்சாரிய ஹிருதம் எழுந்தது என்பது முன்னமே கூறப்பட்டது ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார் நம் பெருமாளுக்கு உயிர் போன்றவராய் வாழ்கின்ற காலத்தில் முகலாயர்கள் தென்னாட்டில் படையெடுத்து கொண்டு சமயபுரத்திற்கு அருகில் வருகின்றார்கள் என்ற விவரம் தெரிந்துவிட்டது. அந்த சமயம் பெருமாள் உற்சவம் அனுபவித்து கொண்டு இருந்தனர். பெரியோர்கள் எல்லோரும் குழுமியிருந்தார்கள். அவர்களை அப்படியே இருத்தி திரையிட்டு பெருமாளை சிறு பல்லக்கில் எழுந்து அருள பண்ணி ஒரு அர்ச்சகரையும் ஒரு பல்லக்கு தூக்குவோரையும் இரகசியமாக வெளியே புறப்படச் செய்துவிட்டார். அவர்களுடன் பிள்ளை லோகாச்சாரியன் பெருமாளை பிரிந்து இருக்க மாட்டா ஆகையினாலே தம்மவருடன் தொடர்ந்து போனார். பெருமாள் வெளியே போன பின்பு மூலவருக்கு முன் சுவர் எழுப்பி முன்னால் வேறு ஒரு விக்கிரகத்தை வைத்து விட்டார்கள். அப்படியே தாயார் சன்னதியும் செய்து விட்டார்கள். இப்படியாக புறப்பட்ட பெருமாள் காட்டு வழியாக போகும்போது கள்ளர்களாலே மறிக்கப்பட்டு அதை கடந்து போகையில் வஞ்சக்கல்வர் சிலர் பெருமாளுக்கு ஏதோ தருவதாக முயல பிள்ளை லோகாச்சாரியனும் அவற்றை பெற்றால் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் என அந்த வஞ்சகரின் கருத்தறிந்து அவற்றை ஏற்காமல் நல் வார்த்தைகளாலேயே அந்த இடத்தை விட்டு அகன்று வேகமாக பெருமாளை இழுத்து அருள்வித்து கொண்டு தோதிஸ்குடி என்ற கிராமத்தை அடைந்து விட்டார்கள்.
அங்கு பிள்ளை லோகாச்சாரியருக்கு நோய் உண்டாயிற்று. அந்த வேளையில் தம்மவர்களுக்கு வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் உபகரித்தார். பிறகு தம் சீடருள் ஒருவரான வில்லாஞ்சோலை பிள்ளை தாழ்ந்த வர்ணத்து பிறந்தவரை பார்த்து, நீங்கள் போய் திருவனந்தபுரத்தில் உம்முடைய சரீரம் கலியின் தனையும் நித்திய வாசம் செய்யும் என்று நியமித்தார் அவர். பிறகு நம்பிள்ளை திருவடியிலே தியானித்து கொண்டு ஜோதிஷ்குடியிலே திருநாட்டிற்கும் எழுந்து அருளிவிட்டார். பெரியோர்களும் பெருமாளும் துக்கம் அடைந்தார்கள். திரு அத்தியனம் செய்து முடித்தார்கள் அவர்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவை இஸ்கான் பக்தர்கள்.